ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான முறையில் 2 வெஜிடபிள் சாண்ட்விச் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் குக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வேலையே கிடையாதுங்க. நம்ம குக் பண்ணாமலேயும் இது சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 5லிருந்து 7 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, பாதி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்னி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கணும் சட்னி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதி அளவு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குக் பண்ண போகிறதுலாம் கிடையாது. அப்படியே தான் அந்த ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 விதமான சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சாண்ட்விச்சுக்கு இந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு சாண்ட்விச்சுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னியும் வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டில் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஒரு 4 ஸ்லைசஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி 4 ஸ்லைசஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்லைசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ஸ்லைசஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் முடிஞ்சிருச்சு. இது மேலே நீங்கள் சீஸ் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். அடுத்தது இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் இதே மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா லைட்டாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது ரெடி பண்ணிடலாம். அடுத்தது அதே மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைஸில் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டஃபிங் மேலே இந்த ப்ரெட்டை வச்சோம் அப்படின்னா நம்மளோட 2வது சாண்ட்விச்சும் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை இப்போ அதில் வச்சிடலாம். பேன் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண தோசைக்கல்லே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரில் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டோட வெளிப்பகுதியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட வேண்டாம். 1 மினிட்க்கு அப்புறமா 2 சாண்ட்விச்சையுமே திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ப்ரெட்டை திருப்பி போடும்போது கொஞ்சம் பார்த்து திருப்பி போடுங்க, இல்லைன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், டோஸ்ட்டுமே நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் இதை குக் பண்ணாமலே சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு.
பாருங்கள் ஸ்டஃபிங்கோட ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 சாண்ட்விச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.